ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆஃப்டெயின்மெண்ட். இந்த வீடியோ எதை பற்றினா ரேங்கிங் பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஆஷ். என்னையா சொல்கிற, ஆஷ் ஒரு ஆள் தானே அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது எப்படி நான் ரேங்கிங் பண்ண போகிறேன்னா, ஒவ்வொரு ரீஜியனில் இருக்கிற ஆஷை எப்படி போக்கிமான் போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதோட அடிப்படையில் ரேங்கிங் பண்ண போகிறேன். ஓகே கைஸ், லெட்ஸ் கெட் டு த வீடியோ. இது வரைக்கும் போக்கிமானில் 8 ரீஜியன்ஸ் காமிச்சிருக்காங்க. அப்படின்னா இது ஒரு டாப் 8 அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த வகையில் 8th இருக்கிறது பிளாக் அண்ட் ஒயிட் ஆஷு. சொல்லணும்னா உணவா ஆஷு. ஆக்சுவலி இந்த ஆஷ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு லீகில் செமிஃபைனல் போனால் அப்படிங்கிறதே மறந்துருப்பான். ஐ மீன் அந்த ரேஞ்சில் இருக்கும் ஆஷோட நிலமை. எப்படி இருக்கும்னா இந்த ரீஜியனில் பார்த்தீங்கன்னா ஆஷுக்கு ட்ரிப் அப்படின்னு ஒரு ரைவல் இருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம ஆஷ் வந்து இப்போ ப்ரொஃபஸர் வந்து மீட் பண்ணியிருப்பான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போக்கிமானே பார்த்தீங்கன்னா வாங்கியிருப்பான் ப்ரொஃபஸர்கிட்டேருந்து. நம்ம ஆஷு இதுக்கு முன்னாடி 4 லீக் பேட்டில் பண்ணியிருப்பான். அதில் 2 லீக் டாப் 8, ஒரு லீக் செமிஃபைனல், அதாவது டாப் 4. அதுலேயே மலை மாதிரி பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆஷுக்கு கம்பேர் டு ட்ரிப்பு. ஆனால் இவனுங்க எப்படி காமிச்சிருப்பானுங்கன்னா, ட்ரிப்பு என்னமோ ஒரு பல வருஷம் பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கிற மாதிரியும், ஆஷ் நியூ ட்ரெயினி மாதிரியும் காமிச்சிருப்பானுங்க. அந்த லெவலில் தான் இருக்கும் ஆஷோட கேரக்டர் டிசைன். உணாவால் ஆஷை ஃபேஸ் ஆஃப் பண்ணுற ரைவல் கூடயே இப்படி காமிச்சிருக்கானுங்களே, கூட சுற்றுற கம்பெனிஸ் கூட எப்படி காமிச்சிருப்பான் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். அந்த லெவலில் தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா உணாவா ஆஷு நம்ம இதில் 8th இருக்கான். அடுத்ததாக 7th இருக்கிறது கேண்டோ ஆஷு. நிறைய பேருக்கு வந்து ஃபேவரட் வெர்ஷன் ஆஃப் ஆஷாக இருக்கும் இது. அதே நிறைய பேருக்கு கேண்டோ தான் ஃபேவரட்டான ரீஜியனாகவும் இருக்கும். அப்படி நான் ஏன் இதை வந்து 7th போட்டிருக்கேன்னா, சிம்பிள் ரீசனு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா தலைவன் போக்கிமான் பேட்லிங்குள்ளே என்ட்ரு ஆகிருப்பான். அப்போ தான் ஜேர்னி அப்போ தான் தொடங்கியிருப்பான். ஸோ பெருசாக அவனுக்கு மெச்சூரிட்டி அப்படிங்கிறது இருக்காது. போக்கிமான் நாலேஜும் பெருசாலாம் இருக்காது அவனுக்கு கம்பேர் டு அதர் ட்ரெயினர்ஸ். லாஜிக்கலாக இந்த வருஷம் ஃபேஷன் நான் 8th தான் போட்டிருக்கணும். இருந்தாலும் உணாவா ஆஷு கண் முன்னாடி வந்து போனாலும் அவனை 8th போட்டு இவனை 7th போட்டிருக்கேன். அடுத்ததாக 6வது இடத்துல இருக்கிறது ஜோட்டோ ஆஷு. இந்த ரீஜன்லேருந்து தான் ஆஷ் 6ஆம் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். போக்கிமான் பேட்லிங்கும் பார்த்தீங்கன்னா கேண்டோவை பார்த்துட்டு ஜோட்டோவை பார்த்தீங்கன்னா எந்த லெவலுக்கு ஆஷோட பேட்லிங் ஸ்டைல் இம்ப்ரூவ் ஆகிருக்கா அப்படிங்கிறது தெரியும். அண்டு சேம் டைம் ஜிம் பேட்டில்ஸ் அண்டு லீக் பேட்டில்ஸ் கடைசியோட சில்வர் கான்ஃபரன்ஸ் பேட்டில்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஆஷ் அண்ட் கேரி பேட்டில்லாம் இப்போ வரையுமே பார்த்தீங்கன்னா போக்கிமான் ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப விரும்பப்படுற ஒரு பேட்டிலாகவும் இருக்குது. அப்படி இருந்து ஏன் இந்த ஆஷை நான் 6th வச்சுருக்கேன்னா, கேண்டோவுக்கு சொன்ன மாதிரி தான் மற்ற வெர்ஷன் ஆஃப் ஆஷ் பார்த்தீங்கன்னா இதை விட பெட்டராக இருப்பாங்க. அப்படிங்கிறனால தான் நான் அது 6வது வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு மனிதன் வந்து க்ரோ ஆக தான் அவனோட எக்ஸ்பீரியன்ஸும் அவனோட பெட்டர் வேர்ஷனும் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அதனால தான் பார்த்தா இவனை நான் 6th வச்சுருக்கேன். 5th இருக்கிறது ஹோயன் ஆஷு. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ரீஜியன் ஹோயனு. இந்த ரீஜியனில் குறை சொல்கிற மாதிரி எதுவும் இருக்காது. அப்பப்போ மேயை பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி போவானுங்க. அதான் கொஞ்சம் காண்டாகும். போர்ட்ரேட் அப்படின்னா ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் கம்பேர் டு ஆஷ் இந்த ரீஜியனில். இந்த ரீஜியனை நான் ஏன் 5th போட்டிருக்கேன்னா சேம் ரீசன் தான். இதை விட பெட்டரான ஆஷ் வெர்ஷன்ஸ் இருக்கிற ஒரே காரணம் தான் இதை நான் 5th போட்டிருக்கேன். மற்றும் இதில் ரொம்ப கம்மியான போக்கிமான்ஸ் தான் பார்த்தோன்னா ஆஷ் பிடிச்சிருப்பான். ஐ திங்க் ஒரு 6 நினைக்கிறேன். பேட்டில் ஃப்ரான்டியரும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா. அதில் ஸ்ட்ராங்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டைல் ஆஷஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் கிராஸ் டைப் இந்த ரீஜன்லாம் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருப்பான். அப்புறம் ஸ்வெல்லோ ஆஷஸ் ஸ்ட்ராங்கஸ்ட்டு ஃப்ளையிங் டைப் போக்கிமானில் இதுவும் ஒன்று. அண்டு கிளேலி ஆஷஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் ஐஸ் டைப் போக்கிமான் இந்த ரீஜனில் பிடிச்சிருப்பான். ஆனால் எண்ணில் பிடிச்சிருக்கிறனால நம்ம பெருசாக பார்த்தீங்கன்னா கிளேலியோட பேட்டிலில் பார்த்துருக்க முடியாது. போக்கிமான் காரணங்க ஹெராக்ராஸை வேஸ்ட் பண்ண மாதிரியே கிளேலியை வேஸ்ட் பண்ணிட்டானுங்க அப்படின்னு நினைக்கும்போது வருத்தமாக இருக்குது. 4வது இடத்துல அலோலா ஆஷு. இந்த ரீஜனில் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆஷ் சாம்பியனாக இருப்பான். அண்ட் போக்கிமானில் காமிச்ச ரீஜன்லேயே பெஸ்ட்டான ரீஜன் இந்த அலோலா தான். அப்படி இருந்தும் நான் ஏன் இந்த வெர்ஷனை நான் 4th போட்டிருக்கேன் அப்படின்னா, அனிமேஷன் டிசைன் பார்த்தீங்கன்னா கம்பேர் டு அதர் ரீஜியன்ஸ் இது கொஞ்சம் சுமாராக இருக்கும். அதனால தான் இந்த வெர்ஷன் ஆஃப் ஆஷை நான் 4th போட்டிருக்கேன். மற்றபடி ஃபைட்லாம் வெறித்தனமாக இருக்கும். 3rd பிளேஸில் சினோ ஆஷ். ஆரா ஃபார்மிங் ஹோயனை விட கம்மியாக இருந்தாலும் பேட்லிங்லாம் அல்ட்டியாக இருக்கும். மற்றும் ஆஷோட பெஸ்ட் ரைவல் பால் இந்த ரீஜனில் தான் வருவான். அவங்க 2 பேர் நடுவில் நடக்கிற கொலிஷன்லாம் லிட்ரலி பேங்கராக இருக்கும். இதை நான் 3rd பிளேஸில் போட்டதுக்கான காரணம் 1st and 2nd பார்த்தீங்கன்னா இதை விட பெட்டர் வேர்ஷனாக இருக்குதுன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் சினோ ஆஷை 3rd போட்டிருக்கேன்.
இதைத் தொடர்ந்து செகண்ட்ல இருக்கிறது கேலராஷ், த ஸ்ட்ராங்கஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஆஷ். ஆஷை வேர்ல்ட் சாம்பியனா மாத்துனது இந்த வருஷம் தான். நெறைய பேர் கேலர் மேல வைக்கிற கம்ப்ளைண்ட் என்னன்னா, கோ புரொட்டாகனிஸ்ட் மாரியும், ஆஷ் சைட் கேரக்டர் மாரி இருக்கு அப்படிங்கிறது தான். பட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மெச்சூரிட்டி பார்த்தீங்கன்னா, மத்த வெர்ஷன காட்டிலும் இவன் பெட்டரா இருப்பான். நான் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொன்னது பேட்லிங்ல அண்ட் மெச்சூரிட்டின்னு சொன்னது தலைவன் இதுக்கு முன்னாடி இருந்த மெச்சூரிட்டி கூட தான். மத்தபடி ஆஷ் கிட்ட மெச்சூரிட்டி ஹை லெவல்லலாம் எதிர்பார்க்க முடியாது. முதல் இடத்துல இருக்கிறது எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேலோஸ் ஆஷ் தான். போக்கிமானோட பெஸ்ட்டு சீசன் இந்த எக்ஸ்போ சீரிஸ் தான். ஏன் இந்த வெர்ஷன் ஃபர்ஸ்ட்ல இருக்கான் அப்படின்னா, இந்த வெர்ஷன்ல ஆஷ் ஹீரோயிக்கா இருப்பான் அண்ட் பார்க்கவும் டீனேஜர் மாரி இருப்பான். கேலோஸ் ஆஷை நீங்க மத்த வெர்ஷனோட கம்பேர் பண்ணீங்கன்னா, நிச்சயமா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு சின்ன குறை என்னன்னா, இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டா காமிச்சிருக்கலாம். ஓகே, வீடியோ இத்துடன் முடிகிறது. மற்றொரு நல்ல காணொளியில் சந்திக்கலாம். அன்டில் தென் குட் பை.